சட்டுன்னு டேஸ்டியாக ஒரு பன்னீர் ரெசிபி பண்ணலாங்களா? ஒரு 10 முந்திரியை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதோட 50 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துட்டு 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு ஆயிலோ பட்டரோ ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இதோட சீரகம், சோம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு பன்னீரை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பன்னீர் நல்லா பொன்னிறம் ஆனதும் இந்த பன்னீரை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதே ஆயில்லையே பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதோட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதோட 2 தக்காளியை அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கிற பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதி விட்டு கொஞ்சம் சர்க்கரையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் வதக்கி வச்சுக்கிற பன்னீர் சேர்த்துட்டு கஸ்தூரி மெத்தியும் மல்லி இலையும் தூவிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே அட்டகாசமான பன்னீர் ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்போடு சமைச்சாலும் அன்போடு சமைச்சா சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும்.